மிகுந்ததனா அந்த உடல் போய் மறு உடலில் பூசாதிருந்து தன்னண்டை குறைவொன்றில்லா நிறைவாக தேசானேச சூழ்ந்திருக்க திருவோல கஞ்சேவிக்க ஈசாவென்றே மறை போற்ற இதம் பரம பதம் நெஞ்சே. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லோருமே இறைவனின் அருளால் இன்றைக்கு இந்த தெய்வீக சபையில கலந்துக்கிறோம். ஒரு தெய்வீக சபையில நம்ம கலந்துக்கணும்னா நமக்கு அந்த விட்ட குறை தொட்ட குறை வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெய்யான அந்த ஞானத்தை நம்ம அடையறதுக்கு எத்தனையோ பிறவியில இதுக்காக பாடுபட்டிருப்போம் அப்படிங்கிறதான். இது உடனே இந்த பிறவில நீங்க தேடுனதுனால இது கிடைக்குதா அப்படிலாம் கிடையாது. பல ஜென்மங்கள்ல பல பிறவிகள்ல இதுக்காக நம்ம தேடி அதுக்கான புண்ணியத்தை ஈட்டியின் பலனாக ஒரு மெய்யான ஞானம் கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பிறவியில கிடைக்கும் அப்படிங்கிறதான். அதனால என்ன சொல்லுவாங்க, அவனர்லாலே அவன்தாள் வணங்கி அவனின்றி ஓர் அணுவும் செய்யாது. இது மெய்க்கல்வி கலாசாலை. இங்க நாம வரிசையாக நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். நம்முடைய நோக்கம் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தா இறைவன் அடி சேராதார். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். அவ இறைவனை சந்திப்பதற்காகவே நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த உலகத்துல உள்ள அனைத்து பொருள்களும் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தாலும், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. உலகத்துல உள்ள அத்தனை படைப்புகளுமே இந்த மனிதன் இறைவனை நோக்கி பயணம் பண்ணட்டும்ன்ற ஒரே நோக்கத்துக்கு தான் இவனுக்கு இதெல்லாம் இனாமாக கொடுக்கப்பட்டது. அப்போ முதல் வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, நாம யார், நான் யார் என்பதை பார்த்தோம். நான் என்பது நீங்க பார்க்கக்கூடிய இந்த கண்ணாடியில பார்க்கக்கூடிய இந்த மாமிச உடல் அல்ல. இந்த உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு ஆத்மா, சிற்றறிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் ஜீவ ஆத்மா. அதுதான் நம்ம. அடுத்து இந்த ஜீவாத்மாவுக்கு குறிக்கோள் என்னன்னா, பேரின்பம் என்று சொல்லக்கூடிய நிரந்தர இன்பத்தை நோக்கிய பயணம். ஆனா இந்த உலகத்துல நமக்கு கிட்டுவது எல்லாமே சிற்றின்பமாகவே இருக்கிறது. அந்த பேரின்பமும் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கடத்துக்கு உள்ளே கட உள்ளாக இருக்கிறது. அதை பரம ஆத்மா, பேரறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய இலக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை எட்டுவதே. அந்த பரமாத்மா நமக்குள்ளே எங்கே குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். சிரசுக்குள்ளே ஒரு ஜென்ம காலம் நமக்குள்ளே இருந்து இந்த உடம்பை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஆண்டவர்கள். அடுத்த வகுப்புல என்ன பார்த்தோம்? இந்த விஞ்ஞானத்தை நோக்கி நம்மளை உள்நோக்கி பயணம் பண்ண விடாம தடுப்பது எது அப்படின்னு பார்க்கும்போது மாயை. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் நிலையானது போன்று தோன்றுது. ஆனா ஒரு நாள் இந்த உடம்புன்றது நம்ம விட்டு போயிடுச்சுன்னா இத்தனையும் நம்மளை விட்டு போயிடும். அப்ப அந்த மாயை அப்படிங்கிறத நிலையாமை பற்றி பார்த்தோம். 6 நிலையாமை என்னென்னன்றதை பார்த்தோம். போன வகுப்புல என்ன பார்த்தோம்னா, இந்த மனித பிறவி எவ்வளவு உன்னதமானது. அப்ப மனிதனின் உன்னதம் என்ன? மனிதனாக பிறந்த நமக்கு மற்ற ஜீவராசிகளை பார்க்க போது நமக்கு மட்டும் என்ன பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க, நாம இந்த பிறவி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். எத்தனை யுகங்கள் தாண்டி ஓரறிவு 2 அறிவு அப்படி தாண்டி 6 அறிவையும் தாண்டி சாலோக பதவியை பெற்றுத்தான் இந்த மனுஷ பிறவிக்கு வந்திருக்கோம். இந்த மனுஷ பிறவியோட எல்லாம் முடியுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. இதுக்கு அடுத்தது தேவர்களாக நாம் பிறக்க வேண்டும். அதுக்கு இங்கு மறுபிறவி என்று ஒரு நிலை இருக்கிறது. அதை ஒரு மெய் குருபிரானை அடைந்து அவங்ககிட்ட போய் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது.
இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, உயிருடைய உன்னதம் என்ன? எந்த பள்ளிக்கூடமோ, காலேஜ்ல நம்ம படிச்சிருக்கோம். நாம படிச்ச எல்லா படிப்பும் உடம்பையும், உடம்ப தாண்டி உள்ள விஷயங்கள தான் படிச்சிருக்கோம். தனக்கான படிப்பு, அதாவது உயிரை பற்றிய படிப்பு எங்கேயாவது நமக்கு சொல்லிக் குடுத்தாங்களா? அப்படின்னா இல்ல. உயிர்னா என்ன? அது எவ்வளோ உன்னதமானது? அது எவ்வளோ சைஸ் இருக்கும்? இதெல்லாம் நமக்கு என்னைக்காவது சொல்லிக் குடுத்தாங்கன்னா இல்ல. ஆனா இந்த கல்வியைத்தான் முன்ன காலகட்டங்கள்ல குருகுல வாச கல்வியில இத சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த உயிர் எப்பேர்ப்பட்டதுன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த உயிர விட மாட்டோம். அதை கட்டி காப்பாற்றுவதற்கு, அதை போற்றி நம்மகிட்டயே வச்சுக்கிறக்கூடிய வேலைய நம்ம பார்ப்போம். அப்ப அந்த உயிரின் உன்னதம் என்ன? முதல்ல உயிரோட சைஸ் என்ன? உயிரோட சைஸ் எப்பவுமே ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுவாங்கன்னா, இத நேரடியா சொல்ல முடியாது. அப்ப தெரியாத ஒரு பொருள நமக்கு தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் மூலியமாகத்தான் அதை விளக்குவார்கள். அப்ப அந்த உயிரோட சைஸ திருமூலர் திருமந்திரம் நூல்ல நமக்கு எப்படி விளக்குறாங்கன்னு பார்த்தா, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில், கோவின் மயிர் ஒன்று நூறுடன் கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆயினால், ஆவியின் கூறு 100 ஆயிரத்து ஒன்றே. இது எப்படி சொல்ல வராங்க? ஒரு மாட்டோட முடிய எடுத்து, அத முதல்ல 100 பீஸ் 100 கூறு ஆக்கிக்கணும். அப்புறம் அதுல ஒரு பீஸ் எடுத்து, அத 1000 கூறு போடணும். அதுக்கப்புறம் அதுல ஒரு பீஸ் எடுத்து, அத 1,00,000 கூறு போட்டு வரக்கூடிய ஒரு பீஸ் தான் ஒரு ஆத்மாவுடைய சைஸ். அதாவது ஒரு உயிரோட சைஸ்ன்றாங்க. இப்படி இருக்கிற அந்த சைஸ்ல இருக்க உயிர் தான் இப்ப என்ன ஆயிருக்கு? எலாஸ்டிக்கா விரிஞ்சு நம்ம உடம்பு முழுக்க விரிஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாம புலன்கள் வழியாக இன்னும் அந்த உயிர் பாய்ஞ்சு வெளிய போகுது. எப்படி ஒரு ரப்பர் பேண்ட இழுத்து பிடிச்சா, அதுக்கு பிசிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? டென்ஷன் அப்படின்னுவாங்க. அதோட தன்மையிலிருந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சோம்னா, அது பேர் டென்ஷன். அப்ப அந்த உயிர் எப்படி இப்ப இருக்குன்னா, அதோட இயல்பு தன்மையிலிருந்து விரிச்சு, இழுத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு டென்ஷன்லயே இருக்கு அந்த உயிர். இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த உடலையும் தாண்டி வெளிய பாயுதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அதுக்கு டென்ஷன். திருப்பி தன் நிலைக்கு எப்ப வருதோ, அப்பதான் அதுக்கு சாந்தி. அதான் ஆத்ம சாந்தி அப்படின்றது. அப்ப இந்த மாற்றம் அந்த உயிரோட சைஸ் திரும்பி பார்ப்போம். ஒரு மாட்டோட முடி எடுத்து முதல்ல 100 கூறு போடணும். அதுல ஒரு பீஸ் எடுத்து 1000 கூறு. அதுக்கப்புறம் அதுல ஒரு பீஸ் எடுத்து 1,00,000 கூறு போட்டா வரக்கூடிய ஒரு சைஸ் தான் உயிருடைய சைஸ். இது வெறும் ஜீவாத்மாவுடைய சைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நமக்குள்ள 2 ஆத்துமாக்கள். உயிரும் இருக்கு, உயிருக்கு உயிரான இறைவனும் இருக்கிறார்கள். இறைவன் என்ன சைஸ்ல இருக்காங்க அப்படின்றப்ப, அணு இங்க அப்படின்றது உயிரை குறிக்குது. ஆத்மாவை குறிக்குது, ஜீவாத்மா. அணுவுக்கு அணு அப்படிங்கிறது பரமாத்மாவை குறிக்குது. பரமாணு. அணுவில் அணுவினை ஆதி பிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவை அணுகவல்லார்கட்கு அணுவில் அணுவை அணுகலும் ஆமே. அப்ப உயிருக்கு உயிர். அதான் அணுவில் அணு. ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா. அப்ப எப்படி சொன்னாங்க? ஏற்கனவே ஜீவாத்மாவே சைஸ் என்னது? அந்த ஜீவாத்மாவ 1000 கூறிட்டு 1000த்துல ஒரு சைஸ் தான் பரமாத்மா அப்படின்றது சொல்றாங்க. இப்படி 2 ஆத்துமாக்கள் நமக்குள்ள இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. இப்போ சைஸ் என்னன்றது நமக்கு திட்டவட்டமா தெரிஞ்சிச்சு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நீங்க டைப் பண்ணலாம். உயிரோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோண்டு அணு அளவு தான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணலாமா?
வெயிட் எவ்வளவு இருக்குன்றது நமக்கு வாக்கியமா பார்த்தலாம். இது மெய்வழி வேதாந்த நூல்கள்ல நமக்கு அதோட வெயிட் தராங்க. ஆண்டவர்கள் திருவாக்கியம், ஜாதிகளின் கர்த்தாவே. ஜீவனின் கணம் நாம் இருக்கும் பூமியின் கணமே. பாத்தீங்களா, உயிர் சைஸ் பாருங்க. அந்த மாட்டோட முடியத்துக்கு 1000, 100, 1000 அப்புறம் லட்சம் கூறு போட்டு வரக்கூடிய ஒரு சின்ன சைஸ் தான். ஆனா அதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்றாங்க. ஜீவனின் கணம் நாம் இருக்கும் பூமியின் கணமே. ஆனால் ஜீவன் தன்னுடைய சொந்த பலத்தை காட்டாமல் தான் எந்த உடலில் குடியேறி இருக்கிறதோ அந்த உடலை போல 32 பங்கு அதிக கனத்துடன் அதை தூக்கி கொண்டு அலைகிறது. நாம் படுத்திருந்தாலும் ஜீவன் விளக்கின் சுடர் போல மேல் நோக்கியே எரிகிறது. ஆகவே உயிரோடு இருக்கும்போது மனித உடலின் கனத்தை காண முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், செத்ததுக்கு அப்புறம் பிணம் கணக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அப்படி இல்லை. உண்மை என்னன்னா, உயிர் தான் அதை தூக்கி பிடிச்சிருக்கு. உயிர் தூக்கி பிடிச்சிருக்கனால அந்த உயிரோட இருக்கும்போது வெயிட் தெரியல. ஆனா உயிர்னு ஒண்ணு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது மிதக்கல. அதனால அதோட ஒரிஜினல் வெயிட் அப்பதான் தெரியுது. அப்போ இந்த ஜீவன் நமக்குள்ளே ஒரு சுடர் போல உள்ள இருந்து இந்த தேகத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு. அதோட கணம் என்ன? ஒரு பூமியின் கணம். ஆனா ஏன் அதோட கணம் நமக்கு தெரியல? அது மிதக்குது, மேல் நோக்கி இருக்கு. ஆனா அது அந்த சக்தி அதுகிட்ட இருக்க போய் தான் இவ்வளவு பெரிய உடம்ப அது ஈஸியா ஹேண்டில் பண்ணுது. நார்மலா ஒரு சைஸ் சின்னதா குறைய குறைய பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் குறையும்னு நம்ம நினைப்போம். ஒரு யானை, ஒரு பூனை, ரெண்டுல எது சக்தி வாய்ந்ததுன்னு கேட்டா யானையை தான் சொல்லுவோம். அப்புறம் ஒரு பூனை, ஒரு எறும்பு அப்படின்னா பூனையை தான் சொல்லுவோம். பூனை தான் சக்தி வாய்ந்தது. எறும்பு மேல ஒரு தீப்பெட்டியை வச்சா கூட அந்த எறும்பால அந்த தீப்பெட்டியை தூக்கிட்டு போக முடியாது. ஆனா உயிர் பார்த்தா அந்த எறும்போட எத்தனையோ மடங்கு சின்னதா இருக்கு. அந்த உயிர் பாருங்க, இவ்வளோ வெயிட்டான உடம்ப அது ஈஸியா ஹேண்டில் பண்ணி தூக்கிட்டு அலையுது. இந்த உயிர்னு ஒண்ணு போனதுக்கப்புறம் 4 பேர் 5 பேர் கஷ்டப்பட்டு இந்த உடம்ப தூக்க வேண்டியது இருக்கு. ஆனா கண்ணுக்கே தெரியாத சைஸ்ல இருக்க உயிர் அது ஈஸியா ஹேண்டில் பண்ணுது. இப்ப சத்து, எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, சத்து வேணும் சத்து வேணும்னு சொல்லிட்டு உடம்புக்கு தான் சத்து வேணும்னு சொல்லிட்டு உடம்பை ஏத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்வோம். ஆனா உண்மையிலே சத்துன்றது உடம்புல இருக்கா இல்ல உயிர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உயிர்ல தான் சத்து இருக்கு. உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த உடம்பால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ நாம உயிருக்கு சக்தி ஏத்தணுமா இல்ல உடம்புக்கு சக்தி ஏத்தணுமா? நாம இந்த இந்த விவரமே தெரியாம தினந்தோறும் உடம்ப அதிகமாக கவனிக்கிறோம். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. காரணம் இந்த இந்த கல்வி நமக்கு கற்றுத் தரப்படவில்லை. அப்போ உயிரோட சைஸ் என்னன்னு பார்த்தோம். உயிர் எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உயிரோட சக்தியை நம்ம கூட்டுறதுக்கும் வழி இருக்கு. அது விவரம் தெரியாம தான் நாம என்ன பண்ணியிருக்கோம், உடம்பையே பராமரிச்சுட்டு இருக்கோம். அடுத்து உயிர் நமக்குள்ள எப்படி உள்ள குடிகொண்டு இருக்கு. நீ எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் காமிப்பாங்க. கீழ ஒரு தாமரை இருக்கும். மேல ஒரு ஜோதி இருக்கும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அப்போ இந்த தாமரைன்றது எது மேல இருக்கும்? ஒரு குளத்து மேல இருக்கும். அப்ப இந்த ஒரு தண்ணிக்கு மேல ஒரு ஜோதி இருக்கிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. இந்த தாமரை எதை குறிக்கிறது? நம்முடைய சிரசை குறிக்கிறது. 1008 இதழ் கொண்ட சகஸ்ரதல மலர். சிரசுல ஜலமும் இருக்கு, அக்னியும் இருக்கு அப்படிங்கிறத காமிப்பாங்க. இது வெவ்வேறு இதுல காமிப்பாங்க. இப்போ சிவபெருமானுடைய சிரசுல தான் கங்கை நீர் இருக்கு அப்படின்னு காமிப்பாங்க. சிவபெருமானே எங்க இருக்காரு? சிராப்பள்ளி, திரு சிரசுல பள்ளி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த கங்கையும் எங்க இருக்கும்? சிவகங்கை என்று சொல்லக்கூடிய சிவனுடைய கங்கை
அதுவும் நம்ம சிரசுக்குள்ளேயே தான் இருக்கு. இது புத்தரும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் தாமரைக்கு மேல அவர் வீற்றிருக்கிற இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. இப்ப எந்த ஒரு ஒரு டயட்டி அப்படின்னு சொல்லும்போது, தேவர், தேவதை யாரா இருந்தாலும் ஒரு தாமரை மேல, ஒரு குளத்து மேல அவங்க வீற்றிருக்க மாரி. இதுதான் "பார்க்கடலில் பள்ளி கொண்டார் பெருமாள்" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஜலம், அக்னி இதோட தன்மை என்ன? இது எப்படி எதுக்காக இந்த மாரி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தந்தைட்ட இருந்து தந்தைட்ட ஒரு அக்னி இருந்தது. அது பேர் காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமா அக்னி அந்த மூர்த்த வேளையில அது என்ன பண்ணுது? ஒரு நீரை உருக்கி, ஜீவ நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரை நம்முடைய ஒரு ஆணிடமிருந்து உருக்கி, அந்த அக்னியும், அந்த ஜலமும் தான் சேர்ந்து பிரயாணம் செய்து, தாயுடைய சுரோனித பையில வந்து விழுந்துருது. எப்பவுமே ஒரு பில்டிங் கட்டுறோம்னா, அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் என்ன? முதல்ல கீழ போட்டது தான் அஸ்திவாரம். அதுக்கு மேல தான் அந்த பில்டிங்கே உட்கார்ந்திருக்கும். அதேபோல நம்முடைய இந்த மனித உடலுக்கு முதல்ல போட்ட அஸ்திவாரம் தான் இந்த ஜலமும், அக்னியும். காமம் என்று சொல்லக்கூடிய அக்னி, ஜீவ நீர் என்று சொல்லக்கூடிய ஜலத்தை உருக்கி, அந்த அக்னியும், ஜலமும் சேர்ந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல புள்ளி மாரி வந்து உட்கார்ந்துக்குச்சு. எப்பவுமே கோலம் எப்ப போடுவோம்? புள்ளி போட்டு ஒரு கோலம் போடுவோம். அது மாரி அந்த புள்ளி போட்ட கோலம் தான் இந்த உடம்பு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அது சென்டர்ல இன்னும் அது இருக்கு. அதான் தலைமைச் செயலகம். தலையில, மையத்துல, செயலோடு அந்த அகம் இருக்கு. அந்த அகம் அதுதான் இப்ப நம்ம இந்த உடம்பையே ஆண்டுகிட்டு இருக்கு. அதாவது தந்தையிட்டிருந்து வந்த அந்த காமம் என்று சொல்லக்கூடிய அக்னி தான் இன்றைக்கு இந்த உடலை ஆண்டு கொண்டிருக்கு. அதனால தான் உடம்பு தொட்டா சூடு இருக்கு, உஷ்ணம் இருக்கு. அதுக்கு பேர் காமாட்சி. காமம் தான் நம்மள ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது எப்படி வந்து விழிப்பாக ஒரு நொடி பொழுது கூட கண் அசராமல் எப்படி மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண் இமைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண் அசராமல் நம்முடைய உள்ளே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கனால அது பேர் மீனாட்சி, காமாட்சி, மீனாட்சி. நம்ம உடனே வந்து சாமி பேருனோனே எங்கேயோ போயிருவோம். நம்ம நினைவு எங்கேயோ போயிருவோம். இப்படி அந்த ஜலத்தின் மேல் அக்னி உருவாக உள்ளே இருக்கிறாங்க. இத நம்ம வேதங்கள்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வேதத்திலயும் இத அழகா குறிப்பிடுறாங்க. நம்ம மதங்கள வேற வேறன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரே விஷயத்த தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்னன்னா வேற வேற பெயர்கள்ல சொல்லியிருக்கனால, நம்ம வேறன்னு நெனச்சுக்கிட்டோம். திருப்பதியில பெருமாளுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? வெண்கடாஜலபதி. அத பிரிச்சு பார்த்தா, வெண், கடம், ஜலம், பதி. அப்ப கீழ உள்ள ஜலம் தான் பதியாகவும், மேலே உள்ள பெருமான் அந்த வெண்கடம் ஒரு அக்னி ஜுவாலையாக உள்ள இருக்காங்க. இததான் பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்டார் பெருமாள். இதே சிவபெருமானுக்கு என்னமா நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானை நினையா என் நெஞ்சை நினைவித்தானை. ஒரு நீர் வந்து மேட்ல இருந்தா கீழ விழதானே செய்யணும். ஆனா, அந்த நீர கீழ விழாம அந்த அக்கினி மேல பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கு. அதான் நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானை அப்படின்றது. அந்த நீர் ஒரு நாள் கீழ விழுந்துருச்சுன்னா, நமக்கு அந்த நீரா இருக்கிறதே இறைவன் தான். ஜலமும் அவங்க தான், அக்னியும் அவங்க தான். ஜீவ அக்னி, ஜீவ ஜலம். ஸோ அந்த அக்னி ஒரு நாள் கீழ சிந்திருச்சுன்னா, அவ்வளதான் திருவாகிய இறைவன் கீழே விழுந்துட்டாங்க. ஆனா, அந்த திருவாகிய இறைவனை கீழே விழாமல் யார் மேலேயே தக்க வச்சுக்கிட்டாங்களோ, அவங்க தான் திருவிழா கொண்டாடலாம். திருவை விழாம பார்த்துக்கிட்டனால, அது பேர் திருவிழா. இதுவே அங்க பைபிள்ல இத எப்படி சொல்லியிருக்காங்க? பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை நான் எனக்கு காண்பித்தான். அப்ப ஜீவ நீர சொல்றாங்க. கங்கை நீர்,
ஜீவநீர், கங்கா ஸ்நானம், ஞான ஸ்நானம் எல்லாமே பார்த்தா ஒரே விஷயத்தை தான் வேற வேற பெயர்கள்ல சொல்லியிருக்கனால நமக்கு புரியல. இதே குரான்ல சொல்லும்போது, அதாவது அல்லாஹ் எங்கே வீற்றிருக்காங்கன்னா அர்ஷ் என்னும் பீடத்துல இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அர்ஷ் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நீரின் மேல் இருந்ததுன்னு வருது. அவங்களும் அந்த சிம்மாசனம் எங்க இருக்கு? நீருக்கு மேலதான் இருக்கு. அப்போ பெருமாளா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், கர்த்தரா இருக்கட்டும் எல்லாம் ஒன்றுதான். அப்போ அந்த 7 வானங்களுக்கும் இறைவன் மகத்தான அர்ஷுக்கும் இறைவன் யார்? அப்ப அந்த அர்ஷ் எங்க இருக்கு? 7 வானம் கடந்து அர்ஷ் என்னும் பீடத்துல தான் அல்லாஹ் கூடியிருக்கிறார். இதெல்லாம் எங்க இருக்கு? வானம், 14 லோகமும் இந்த தேகத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த தேகத்துக்குள்ளேயே இறைவன் எப்படி வீற்றிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. இத மெய்வழி வேதாந்த நூல்கள்ல வாக்கியமாக இறக்கப்பட்டிருக்குது. இது ஆண்டவர்கள் திருவாக்கியம், ஜாதகின் கர்த்தாவே. ஜீவன் பஞ்சு இழை, மயிரிழையை காணிலும் சிறியது. ஏற்கனவே அது என்ன சைஸ்ன்றது நம்ம பார்த்துட்டோம். எத்தனையோ மடங்கு சிறியது. அந்த இழையிலே ஒரு துளை, அதனுள்ளே ஆவியாக நிற்பது. நுண்ணியதனும் நுண்ணியதானது ஜீவன். அதனுடைய உசும்புதலாலேயே இந்த தேகாதி அந்தமும் அசைகிறது. நம்ம அது பாருங்க, இருக்க மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு. அந்த சின்ன மூர்த்தி தான் இவ்வளவு பெரிய உடலை அசைத்து ஆட வைத்துக் கொண்டு இருக்கிறார். அப்ப அது எங்க அந்த ஜீவன் குடியிருக்கு? அது ஆத்ம மர்ம ஜலக்கடலின் மேல் இருந்து கொண்டு, அந்த ஜலக்கடல் பார்க்கடல் இருந்து கொண்டு சர்வ சக்தியோடு பிரிதொன்றின் துணையின்றி, அதுக்குன்னு எதுவுமே சப்போர்ட்டே தேவையில்ல, அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கிடும். உங்களுக்கு உணவை வாங்கி உள்ள போடதான் தெரியும். அதுல இருந்து சத்தை பிரிச்சு தேவையில்லாத வெளியே தள்ளி எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த சக்தி போய் சேரணுன்றத அழகா கொண்டு போய் சேர்க்கறது யாரு? அந்த ஜீவன். பாருங்க, அந்த ஜீவனுக்கு அந்த உணவை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, அதுல உள்ள சக்தியை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. மேலும் எந்தெந்த உறுப்புகளுக்கு எதை எப்படி கொண்டு போகணுன்றதும் அதுக்கு தான் தெரியும். அதுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அதுதான் நம்ம தேகாதி அந்தத்துக்கும் உற்பனத்தாயாக உசுப்பி நடத்துவதாக விளங்குகிறது. இந்த தேகம் முழுக்க அது வியாபித்திருந்து இதை எல்லா ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்லலாம். அவனின்றி ஒரு அணு கூட உள்ள அசைகிறது. உசுப்பி நடத்துவதாக விளங்குகிறது. பஞ்சபூதமும் அதனிடத்திலிருந்து கடன் பெற்றே தேகமாகி இந்த கூட்டை கட்டிற்று. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம பஞ்சபூதத்தை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பஞ்சபூதமே இந்த உயிர் இருக்கனால தான் இயங்குது. இல்லாட்டி அதுக்கு இயக்கம் கிடையாது. அந்த உயிர் எப்படி இருக்கு? அது மயனத்தில் மயனமாக இருந்து கொண்டு சர்வத்துக்கும் தாய்க்குடிலாகவும் புராதன காலம் தொடங்கி சர்வத்துக்கும் காரண ரூபமாகவும் சர்வ சத்துக்களுக்கும் பெட்டகமாகவும் தொந்தி கணபதியாகவும் மணி வயிறாகவும் வாய்த்திருந்து சகலத்துக்கும் உதவுவதான பெரு வயிறுடைய பஞ்சபூத கணத்தலை அரசன் திருத்தலமாகவும் இலங்கி மிளிர்வது. கணபதி, ஏற்கனவே அந்த வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தோம். அந்த பதியாகி இறைவன் கனமா உள்ள இருக்காங்க. அதனால அவர் பேர் கணபதி. அந்த பதியை நாம் ஒரு நாள் சென்று காண வேண்டும். எனவே அது பேர் காணப்பதி. இப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? உயிர் என்ன சைஸ்ன்றது பார்த்தோம். உயிர் எவ்வளவு வெயிட் இருக்குன்றது பார்த்தோம். உயிர் எப்படி உள்ளே நமக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது, என்ன வடிவத்துல? ஜலம், அக்னி, ஆவி, இந்த 3 வடிவத்துல நமக்குள்ள இருக்கு. ஆவி வடிவாக உடம்பு முழுக்க பரவி இருக்கு. ஜலமும் அக்னி நமக்குள்ள இருந்து நம்மளே ஆட்சி செய்து கொண்டு இருக்கு. இப்ப ஜலத்தோட தன்மை கீழ் நோக்கி செல்லுதல், அக்னியோட தன்மை மேல் நோக்கி செல்லுதல். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தான் நம்ம மாட்டிட்டு கிடக்கோம். நம்ம வாழ்நாள் முழுக்க வெளி உலக காரியங்கள், இந்த உலக காரியங்களை செய்யும் போதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜலம் பெருகிக்கிட்டே இருக்கும். இறை காரியத்துல ஈடுபட்டு ஆகாயத்துக்குரிய வேலையை செய்யும் போதெல்லாம் ஜலம் சுண்டி அக்னி பெருகும். இந்த அக்னி பெருக பெருகதான் நம்ம மேல் நோக்கி போவோம். அதுதான் ஆன்மீகமே. அக்னி எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே வாசனையான பொருட்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் தெரியும்?
ஏதாவது இருந்தா டைப் பண்றீங்களா? உங்களுக்கு தெரிந்த வாசனையான பொருட்கள் என்னென்ன இருக்கும்? இதுதான் எனக்கு தெரிஞ்ச வாசனையானது அப்படின்னு எதெல்லாம் சொல்வீங்க? பூக்கள் சொல்லுவோம், சந்தனம், ஜவ்வாது, அத்தர், சென்ட்டு, இப்படி என்னென்னமோ சொல்லுவோம். ஆனா மரிக்கொழுந்து, பூக்கள். ஆனா எது நமக்கு இந்த உடல்ல விட்டு ஒரு நாள் வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடல் நாறுகிறது? எது இல்லைன்னு தான் உடம்பு நாறுது? எது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உடம்பு நாறுது அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஜீவன். ஜீவன்னு ஒண்ணு நம்மகிட்ட இல்லை அப்படின்னாலே நமக்கு இந்த உடல் நாறி போயிடுது. அப்ப இறைவன் நமக்குள்ள எப்படி குடிகொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ஆகிய இறைவன் நமக்கு உள்ளே ஒரு வாச அகமாக இருக்கிறார்கள். திருவாச அகம். அந்த திருவாகிய இறைவன், அந்த வாச அகம் நம்மளை விட்டு ஒரு நாள் வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடல் நாறி விடுகிறது. அதே இறைவன் நம்மகிட்டே பெர்மனண்டா தங்கிட்டாங்கன்னா இந்த தேகம் வாசமாவே இருக்கும். அது நாறாது, கெட்டு போகாது. சோ உலகத்திலேயே வாசனையான பொருள் எதுன்னு பார்த்தா ஜீவன் தான். இப்ப நீங்க ஒரு பூல வாசமா இருக்கிறதுமே அந்த உயிர் தான். வாசமே அந்த அந்த உயிர் தான். அதனால தான் அந்த பூக்கள்ல உள்ள வாசத்தை நாம எவ்வளவுக்குள்ள அந்த வாசத்தை நம்ம எடுக்கிறோமோ நமக்குள்ள உள்ள அந்த ஜீவனுடைய உஷ்ணம் நம்முடைய ஆயுள் கணக்கு கூடும். சாயங்காலம் ஆனா பெண்கள் எதுக்கு பூக்கள் சூடணும்னு எடுத்து வச்சிருக்காங்கன்னா இதுக்காக தான் எடுத்து வச்சிருக்காங்க. நம்முடைய ஆயுள் கணக்கு கூடும் அப்படின்ட்டு. ஆனா யாருக்குமே அது தெரியாது. எதுக்கு பூ வைக்கிறோம்னு கூட கேட்டா தெரியல. எதுக்கு பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியல. அப்போ வருஷத்துக்கு நாம எத்தனை செருப்பு மாத்துவோம்? ஏன்னா நடக்க நடக்க என்ன ஆகுது? கீழே தேய்மானம் ஆகுது. ஆனா வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் வெறுங்காலோட நடந்தாலும் கால் தேய்மானம் ஆகவில்லை. ஒரு பாறை மேல தண்ணிய ரெகுலரா போயிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகுது? அந்த பாறையில தடம் விழுது. ஒரு பாறை மேல ஒரு சொட்டு சொட்டா விழுந்திருந்தாலும் அந்த பாறையில ஓட்டை விழுது. அப்ப தேய்மானம், உராய்தல் இதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த வாய் வழியா எவ்வளவு உணவு உண்டிருப்போம்னா மலை அளவுக்கு உணவு. நம்ம ஏற்கனவே டெய்லி 3 வேளை திங்கிற உணவெல்லாம் சேர்த்து சேர்த்து குமிச்சு வச்சா ஒரு மலை அளவுக்கு உணவு இந்த நாக்கு வழியா போயிருக்கு. என்னைக்காவது நாக்கு தேய்மானம் ஆச்சான்னு பார்த்தா இல்ல. நம்ம கால் தேய்மானம் ஆகல. எது இந்த டெய்லி பண்ற டேமேஜை திருப்பி திருப்பி ரிப்பேர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுது பார்த்தா அந்த உயிர் தான். உயிர் நம்ம உடம்ப சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த உயிருக்கு தான் இருக்கு. நம்ம உடம்புல எந்த இடங்கள்ல உயிர் ஓட்டம் இல்லையோ அந்த இடத்துல இந்த சரி பண்ணக்கூடிய தன்மை இல்லாதனால அது நோய்வாய்ப்பட்டுன்னு சொல்றோம். உயிர் ஓட்டம் தடைப்பட்ட இடங்கள் தான் டிஸ்ஈஸ். அதாவது ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அங்க டிஸ்கண்டினியூ ஆகுது. அதனால டிஸ்ஈஸ், நோய்வாய்ப்பட்டுட்டோம். ஏன்னா அங்க உயிர் இல்லை. உயிர் இருந்தா கட்டாயம் அது சரி பண்ணிடும். உயிர் நம்மளோட வேலை எப்பவுமே எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உயிரோட வேலை அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி திருப்பி கரெக்ட் பண்ணி கொடுக்கறது. இதுதான் வாழ்நாள் முழுக்க அது செஞ்சிருக்கு. ஆனா என்னைக்காவது அந்த உயிரை திரும்பி பார்த்தோமா? அதுகிட்ட பேசணுமா? இல்ல அதை என்னையாவது பார்த்து அதோட பெருமையை 10 பேர்ட்ட போய் சொன்னோமான்னு பார்த்தா இல்ல. சிவனே சிவன், அல்லாவும் அதுதான், கர்த்தரும் அதுதான். அப்ப இறைவனை பத்தி பேசுறேன்னு சொல்லி எதையோ நினைச்சு பேசிருக்கோம். எங்கேயோ இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உயிர் தான் இறைவன்றத நாம தெரிந்து கொள்ளவே இல்லை. அதோடைய புகழை பேசல, பாடல, நினைச்சு கூட பார்க்கல. அதை வெளியே போய் யார்ட்டையும் சொல்லல. காரணம் இதோட உன்னதத்தை நமக்கு யாரும் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கல. அவ்வளவுதான். இது சொல்லிக் கொடுத்தா நம்ம விடமாட்டோம். இதை நினைக்காம இருக்க போறதில்ல. அப்ப இப்போ அந்த உலகத்திலே வாசனையான பொருள் உயிர் தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள தேய்மானம் ஆகாமல் நம்மளை பாதுகாப்பது இந்த உயிர் தான்.
நமக்கு நோய் வந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்வது ஹீலர் யாருன்னா இந்த இந்த உயிர் தான். ஒரு முறை மெய்வெளிச்சாலையில இன்னைக்கு குரு பகவான் அங்க வந்திருக்காங்க. மெய்யா ஒரு மெய்யான ஒரு குரு. அவங்கள சந்திக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அந்த மெய்குருவை சந்திக்கும்போது, குரு வந்து நலம் விசாரிக்கிறாங்க. என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்கன்னு சொல்லும்போது, இவங்க சொல்றாங்க, "நாங்க வந்து ஆப்பரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு." சரி, அப்பன்னா என்ன செய்வீங்க? எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வரும்ன்னு கேட்கும்போது, இது வந்து 1960ல நடக்குது. அப்போ சொல்றாங்க, "எங்களுக்கு வருமானம் 10,000" அப்படின்றாங்க. அடேயப்பா! அப்படி என்னதான் வேலை பார்ப்பீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இந்த உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வந்து இந்த உடம்புல 3 லேயர் ஆஃப் தோல்கள் இருக்கும். அதை கிழித்து, உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து, அத தூக்கி போட்டுருவோம். இல்ல சரி பண்ணி, திருப்பி தைத்து வைத்துடுவோம். இதுதான் எங்களுக்கு வேலை அப்படின்னு. எத்தன தையல் போடுவீங்க? ஒரு 10 தையல் போடுவோம்ன்றாங்க. அப்போ வேடிக்கையா வந்து மெய்குருபுரான் சொல்றாங்க, "டேய் அப்பா! ஒரு தையலுக்கு ரூ. 1000 ஃபீஸா? பரவாயில்லையே! நல்ல வேலையா இருக்கே!" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நைஸா கேட்கறாங்க, "நீங்க இப்படி இந்த தையல் போடுறீங்களே, எப்படி இந்த 2 தோள்களும் ஒட்டிக்குது?" அப்படின்னோனே அவங்க சொன்னாங்க, இந்த டாக்டர் சொல்றாங்க, "இந்த சைடுல கோடிக்கணக்கான செல்கள் உண்டு. அந்த சைடுல கோடிக்கணக்கான செல்கள் உண்டு. 2யும் பிடிச்சு ஒட்டி வைக்கும்போது, அதுவே தன்னாலே ஒட்டிக்கிடும்" அப்படின்றாங்க. "ஓ! தன்னாலே ஒட்டிக்கிடுமா? அப்போ ஒரு செத்த உடம்பு இருக்குல்ல, அதுல இதே மாரி வெட்டு போட்டு தைத்து வச்சா ஒட்டுமான்னு?" கேட்கறாங்க. அப்ப அந்த வந்திருக்கவங்க சொல்றாங்க, "இல்ல அது ஒட்டாது." இப்ப இவங்க கேட்கறாங்க, "ஏன்? ஏன் ஒட்டாது?" "ஏன்னா, அதுக்குள்ள உயிர் இல்லை." அப்படின்னு. "ஓ! சீவனாகிய சிவன் இல்லை." அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அ ஒரு 10 ஒட்டு போட்டதுக்கே ரூ. 10,000 ஃபீஸ் வாங்கியிருக்கீங்களேப்பா! அந்த இறைவன், சீவனாகிய சிவன் உனக்கு உள்ளே இருந்து ஒரு சின்ன புண்ணுனாலும் 1000 ஒட்டு போடுறாரு. அப்போ ஒரு ஒட்டுக்கு ரூ. 1000 ஃபீஸ்னா, இந்நேரம் உனக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்க வேண்டியிருக்கும் அப்டின்றாரு. இது மாரி அந்த உயிர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு என்னென்னமோ செஞ்சுகிட்டு இருக்கு. நாம யார் யாருக்கோ நன்றிலாம் சொல்றோம். வெளிய போய் அவங்கள தேடி என்னன்னு அவங்கள அன்பான்னு நெனைக்கிறோம். நம்முடைய உயிரை நாமளே நேசிக்கல அப்டிங்கிறது. ஸ்பீடு பத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எல்லாமே இப்ப ஸ்பீடாவே நடக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, முன்னாடி 50 ஓவர் மேட்ச்சு, 5 டே மேட்ச்லாம் இப்ப 20, 20 ஆயிடுச்சு. எதுவுமே ஸ்பீடா இருந்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த உலகத்துல வேகமா ஓடுற அந்த மிருகங்கள், மேலும் நமக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டப்பந்தயத்துல யார் ஃபாஸ்ட்டா ஓடுறாங்களோ அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த ஸ்பீட வச்சு வேதங்கள்ல சொல்றாங்க, எது ரொம்ப ஸ்பீடானதுன்ட்டு. முதல்ல எதுலருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, மூச்சு ஓட்டத்துலருந்து ஆரம்பிக்கிறாங்க. மூச்சே வந்து சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம்னா தொடர்ச்சியா போற ஒரு விஷயம். சரவெடின்னு சொல்றோம்ல, அது என்ன தொடர்ச்சியா வெடிக்கிறனால, அவன் மூச்சும் நிக்காம தொடர்ச்சியா ஓடிட்டுன்னா, அது பேரு சரம். அப்ப அந்த சரகதி, இந்த சரத்துடைய ஸ்பீட வச்சு அந்த இது சொல்லும்போது சரகதி. அதோட ஸ்பீட பேஸா வைக்கிறாங்க. இந்த சரகதிய விட எது ரொம்ப ஸ்பீடானது? அப்படின்னு அடுத்த ஸ்பீட் லெவல் சொல்றாங்க. சர்ப்பகதி. ஒரு மூச்ச விட எது வேகமா ஓடக்கூடிய பவருக்கு இருக்குன்னா, அந்த பாம்பு வந்து அவ்வளோ ஸ்பீடா இருக்குமாம். இங்க ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சு சட்டுன்னு அது பறந்து ஓடிரும். அவ்வளோ ஸ்பீடு அது. அத சர்ப்பகதி அப்படின்னுவாங்க. சரி, இந்த சர்ப்பத்த விட எது ரொம்ப அதிகமான வேகம் கொண்டது அப்படின்னா, அது எது ஈஸியா வந்து பிடிக்கும்? மயில். அதனால மயூரகதின்னு சொல்லுவாங்க. பாம்ப விட வேகமாக அது செயல்படக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த மயிலுக்கு உண்டு. அதனால மயூரகதி. இந்த மயில விட வேகமாக என்ன இருக்க முடியும்? அப்படின்னு பார்த்தா, இடிகதி. அதாவது சவுண்ட், சப்தம். எந்த ஒரு இதுவும் பறக்கறதுக்கு முன்னாடி சவுண்ட் வந்து வேகமா டிராவல் பண்ணும். சரி, இந்த சப்தத்த விட
எது வேகமானது அப்படின்னு பார்த்தா லைட்டு. அதான் மின்கதின்னு சொல்லுவாங்க. ஒரு தீபாவளிக்கெல்லாம் மொட்டை மாடியில் போய் உட்காந்தோம்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் வெடிச்சிரும். அந்த லைட்டை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் சப்தம் வெளியே வரும். ஸோ சப்தம் அதுக்கு பின்னாடி தான் வருது. அப்போ முதல்ல எது டிராவல் பண்ணி வருது? லைட்டு. அப்போ அந்த சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைட் வந்து பூமிக்கு இத்தனை கிலோமீட்டர் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்துடுதுன்றாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிராவல் பண்ணக்கூடியது இந்த லைட் தான்றாங்க. இப்போ இந்த லைட்டை விட வேகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய ஏதாவது இருக்கா? யாராவது என்ன நினைக்கிறீங்க? இந்த லைட்டை விட ரொம்ப ஃபாஸ்டானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அதாவது மனம், நம்முடைய மனசு சொல்லுவாங்க, மனோகதி. மனம் பாத்தீங்கன்னா மிக வேகமானது. இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே நிலா அப்படின்னோடனே நினைவு எங்க ஓடிடுச்சு? டக்குன்னு நிலாக்கு போயிடுச்சு. சூரியனுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த மனம் வந்து எல்லையற்றது. இதுக்கு எல்லையே கிடையாது. எவ்வளவு வேணாலும் விரிய முடியும். ஆனாலும் இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஏன்னா மனோவாக்கு காயம் எட்ட முடியாத எல்லைக்கு நம்மளால போக முடியாது. நம்ம மனசு எவ்வளவு விரிய முடியுமோ அவ்வளவு தூரம் தான் நம்மளால போக முடியும். அப்ப இந்த மனசை விட இந்த உலகத்துல ஏதாவது ஸ்பீடா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுதான் பரம ஆத்மா. இந்த மனம் என்பது ஜீவாத்மா. ஜீவாத்மா சிற்றறிவு. இதுக்கே இவ்வளவு ஸ்பீடு. இந்த மனம்ன்றது இவ்வளவு ஸ்பீடு. ஆனா அதை விட எது ஸ்பீடுன்னு பார்த்தா பரமாத்மா. ஏன்னா ஒரு மனிதனால ஒரே நேரத்துல ஒரு வேலை இல்ல 2 வேலை வேணா மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். இதை வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஸ்கில். ஆனா இறைவன் நமக்குள்ள எவ்வளவு டிபார்ட்மெண்ட்டை ஒரே ஆளா உட்கார்ந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்குள்ள கூடிய ஒவ்வொரு செல்லுமே ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா அதுக்குள்ள பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்குள்ள பல அணுக்கள் இருக்கு. அந்த அணுக்களுக்குள்ள நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படி நுணுகி நுணுகி பார்க்கும்போது இந்த உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே ஆள் சிங்கிள் ஹேண்டடா உட்கார்ந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு உள்ள. அப்போ இது ஒரு உடம்புக்கு தான் நம்ம சொல்றோம். நீங்க இத்தனை பேர் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க, இவ்வளோ பேர் உடம்புக்குள்ளேயும் இப்ப அவர் இருந்து இயங்கிட்டு இருக்காரு. அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு. அது மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை தேகத்துக்குள்ளேயும் அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் எவ்வளவு கோடிக்கணக்கான வேலைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரே நேரத்தில். ஒரு தூசி பறந்தாலும் அந்த இறைவனுடைய உத்தரவு இல்லாம அது பறக்காது. ஒரு மழை பெய்தாலும் சரி, ஒரு இலை உதிர்ந்தாலும் சரி. அதே போல இன்னைக்கு வெளியில இன்னும் பாஞ்சு வெளியே போகும்போது அண்ட சராசரம் நட்சத்திரம் இவ்வளவும் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்துல. அப்படி பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் ஸ்கில்னு சொல்லக்கூடிய சகலத்தையும் ஒரே நேரத்துல செய்யக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பேர் அறிவு, அவர் முன்னாடி நாம எவ்வளவுன்னு பார்த்தா ஒரு தூசி கூட கிடையாது. சிற்றறிவு நம்மகிட்ட. இந்த மனசோட தன்மை இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா அந்த பேரறிவு எவ்வளவு பவர்ஃபுல். அப்போ இதுக்கு இதுக்கு வேலையே என்ன? இந்த சிற்றறிவுல இருந்து அது பேரறிவுல போய் கலந்துக்கணும். அதுதான் வந்திருக்கும். அப்போ ஸ்பீடை வரைக்கும் பார்க்கும்போது எல்லாத்தோட வேகமானது நம்முடைய மனம். அதை விட வேகமானது பரமாத்மா. அப்போ நமக்கு நம்ம மனசோட சக்தி இன்னும் அதீத சக்தி அடையணும்னா இறைவனை அடைவதன் மூலியமாக தான் அந்த சக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதான். அப்ப ஸ்பீடை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்முடைய உடம்புக்குள்ள பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல் தானே வந்தது. அதை வந்து கரெக்டா இது ஒரு வீடு கட்டியிருக்க மாதிரி தான். இந்த உடம்புன்றது பார்த்தா ஒரு வீடு. இதை டிசைன் பண்ணணும். அதை வந்து அப்புறம் பில்டிங் பண்ணணும். ஆர்கிடெக்ட், இன்ஜினியர் ரெண்டுமே அந்த உயிர் தான். அதுவே அழகாக அந்த ஜெனட்டிக் கோட்ஸ் எடுத்து அந்த பிளான் எடுத்து எந்தெந்த பாகங்கள் எப்படி எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை 40 நாள்ல ஷேப்பு கொண்டு வந்தது. ஒரு செல் பல கோடி
செல்கள் உள்ள ஒரு தேகமாக இது உருவாக்குதுன்னா அது எவ்வளவு ஃபாஸ்டா அதை கட்டி இதுல மனுஷனால ஒரு முடியை கூட டூப்ளிகேட் பண்ண முடியல. ஒரு முடியை கூட மனிதனால் டூப்ளிகேட் செய்ய முடியவில்லை. அப்படி பார்க்கும்போது உடம்புக்குள்ள எவ்வளவு உறுப்புகள். இத்தனைக்கும் இந்த தேகம் சிறுவாழ்வுக்கு கொடுக்கப்பட்டது. பெருவாழ்வுக்குரிய தேகம் வேற இருக்கு. சிறுவாழ்வுனா 100 வருஷம் இந்த பூமியில வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்புக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்களை வச்சு இறைவன் படைச்சிருக்காங்க. அப்ப அந்த பெருவாழ்வுக்குன்னு ஒரு இன்னொரு தேகம் இருக்குல்ல, அந்த சிறப்பான தேகம் அது எப்பேற்பட்ட தேகமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். சிற்றின்பத்துக்குரிய இந்த உடம்பே இப்படி அருமையா இருந்தா அந்த பேரின்பத்துக்குன்னு ஒரு உடம்பு இருக்குல்ல, அது எப்பேற்பட்ட உடம்பாக இருக்கும். அதை நாம் அடைவதற்கு ஆசைப்படணும். அப்ப இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இவங்களே இறைவனே டிசைன் பண்ணி தந்த இந்த உடம்பு இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட இருக்கிற கைரேகை இன்னொரு ஆள்கிட்ட கிடையாது. அப்ப அவ்வளவு வெரைட்டிஸா படைக்கிறாங்க இறைவன். ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு இன்னொரு ஆளுக்கு கிடையாது. அதனாலதான் ஆதார் கார்டுக்கு நமக்கு அந்த கைரேகை, இந்த கண்ணு இதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க? இதெல்லாம் யூனிக். ஒரு ஆள்கிட்ட இருக்கிறது இன்னொரு ஆள்கிட்ட கிடையவே கிடையாது. இவ்வளவு வெரைட்டிஸா பார்க்கறதுக்கு தோற்றத்துல ஒரு மனுஷன்னா அப்படி பார்க்கறதுக்கு ஒண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இவ்வளவு வேற்றுமை, இவ்வளவு இவ்வளவு விஷயத்த படைக்கக்கூடிய அந்த அறிவு பிழம்பு எப்பேற்பட்ட ஒரு அறிவாக இருக்கணும். எப்படி நினைச்சு நினைச்சு நம்ம பூரிக்கணும். அதுதான் ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட். இப்போ நம்ம உடம்புல இறைவன் எப்படி இருக்காங்க? ஒரு ஜுவாலையாக, நெருப்பாக, அருட்பெருஞ்சோதியாக இருக்காங்க. உடம்பு தொட்டா ஒரு சூடு இருக்கு இல்லையா? இந்த சூடு இந்த உயிர்னு ஒண்ணு போனோடனே காணாம போயிருதா? அப்ப இந்த உஷ்ணம் உடம்புல இருந்து வரல, உயிர்ல இருந்து வருது. நாம நினைக்க உடம்பு தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு, உடம்பு இயங்குது, இந்த உறுப்பு பார்க்குது, அந்த உறுப்பு பார்க்குதுன்னு நினைச்சிட்டு கிடக்கும். உயிர்னு ஒண்ணு போனோடனே எந்த உறுப்பும் வேலை பார்க்காது. அப்படி இயங்கி கொண்டு இருக்கிற இந்த உயிர் உஷ்ணமாக உள்ளே இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ரத்தம் ஏன் உறையாம இருக்கு? அந்த உஷ்ணம் உள்ளே இருக்கனால தான். இப்ப கையில ஒரு வெட்டு போட்டு லேசா ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆயிருது? அது உறைஞ்சிரும். ஆனா மூச்சு காற்று உள்ள போயிட்டு தான் இருக்கு, உள்ள ரத்தம் உறையல. என்ன காரணம்? இந்த அக்னி தான். இப்போ ஒரு தெர்மோ பிளாஸ்க்ல நம்ம தண்ணி ஊற்றி வச்சா சூடு எவ்வளவு நேரம் நிற்கும்? ஒரு மேக்சிமம் ஒரு 18 மணி நேரம் வேணா வச்சுக்கலாம். ஆனா நம்ம உடம்புல பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் சூடு இருக்கு. அந்த உயிரோட சைஸ் என்னன்னு பார்த்தோம். சின்ன அந்த அணுதான், அணுவோட சின்னது. அவ்வளோண்டு சின்ன இருக்கிற அந்த அணு சைஸ்ல இருக்க அந்த உயிர், அதுல இருந்து வரக்கூடிய உஷ்ணம் ஒரு ஜென்ம காலத்துக்கு நமக்கு வந்து உஷ்ணம் கொடுத்துட்டே இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் கொடுக்குது. அதுக்கு ஏன்னா அந்த உஷ்ணம் போகவே போகாது. அப்ப அதோட அந்த பேட்டரி இவ்வளோண்டு சின்ன பேட்டரியில எவ்வளவு எனர்ஜி. அதுதான் பாத்தீங்கன்னா தேய்மானத்தை தடுக்குது, செரிமானத்தை பண்ணுது, எவ்வளவு வேலைகளை உள்ள இருந்து பார்க்குது. ஆனா அது ஒண்ணு போனவே ஒண்ணுமே இயங்க மாட்டேங்குது. அடுத்து நம்ம பார்க்க வந்து உசும்புதல். நடராஜ பெருமான் திருவிளையாடல்ல அந்த பாட்டு படிக்கிறாங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நாம தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த பொம்மலாட்டம்னு சொல்லி அந்த பாக்குத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு மேல ஒரு கயிறு போகும், கை கால் எல்லாத்துல இருந்து ஒரு கயிறு போகும். யாரோ ஒருத்தர் அதை பிடிச்சிருப்பாரு, அவர் ஆட்டுவாரு, இது ஆடும். அவர் பேசுவாரு, இதை பேசுற மாதிரி ஆட்டுவாரு, அது பேசுற மாதிரி தெரியும். நம்ம முதல்ல பார்க்கும் போது அவர் ஆட்டுறதும் அவர் தான் பேசுறான்னு நினைச்சிருப்போம். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த பொம்மையே கூர்ந்து கவனிச்சே இருந்தா அந்த பொம்மை பேசுது, அந்த பொம்மை ஒரு கேரக்டராகவே நினைக்க ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த பொம்மை யாருன்னு தெரியுதா? நம்ம எல்லாரும் தான். அந்த ஈசன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க நினைப்புக்கு ஏத்த மாதிரி அவர் ஆடுறாரு உள்ள, அதெல்லாம் செய்யறாரு.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் அந்த உடம்பை இயக்குறீங்க, கை அசைக்கிறீங்க, எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது எவ்வளவு வேகமாக செய்யறாரோ அதனால உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. அவர் இறைவன் செய்வது உங்களுக்கு தெரியாம போயிருது. ஆனா அவர் எப்படி சைஸ்ல இருக்காரு? ஏற்கனவே ஜீவாத்மாவோட சைஸ பார்த்தோம். அதுக்கும் 1000 கூறு போட்டு உள்ள சைஸ்ல இருக்கிற அந்த இறைவன், அவருடைய ஒரு சின்ன அசைவுனால இந்த தேகாதி அண்டமும் அசைகிறது. அப்ப அவரோட அந்த அந்த வல்லவம் என்ன? பார்க்கறதுக்கு மூர்த்தி சிறுசு. ஆனா அதோட கீர்த்தி, ஒவ்வொரு அணுக்களையும் அவர் ஆட விடுறார். அவர் ஒரு நாள் ஆட்டத்த நிப்பாட்டிட்டார்ன்னா, நம்ம ஆட்டம் பூரா குளோஸ். அதுதான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜர். ராஜர். அவர் இல்லன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல. அவருடைய உசும்புதல்னால தான் நம்ம தேகம் அசையுது. இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் எல்லாமே அசைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவரோட வல்லவம் தெரிஞ்சுக்கிட்டவங்க, இங்கேயும் நல்லா இருப்பாங்க, போற இடத்துலயும் நல்லா இருப்பாங்க. இம்மை, மறுமை 2லயும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த இறைவனுடைய உன்னதம் என்னன்னு தெரியாதவங்க, இங்கேயும் கஷ்டம், போற இடத்துலயும் கஷ்டம். சொல்லுவாங்கல்ல, நம்பினவர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. இப்ப அந்த ஜீவன் எப்படி இருக்கு? மெய்வழி வேதாந்த நூல்கள் உள்ள திருவாக்கியத்துல. இது ஆண்டவர்கள் திருவாக்கியம், ஜாதிகளின் கர்த்தா. ஜீவ ஆவி நுட்பமானது. அது ஆணிவேர் போன்று இருப்பது. இலவம் பஞ்சின் ஒரு இழை போல் இருக்கும். நூலின் நிலையை சொல்லவில்லை. அந்த நூல் இழையின் நீளத்தில் ஒரு துவாரம் இருந்தால் அந்த நுட்பத்தை என்னன்னு சொல்வது. இப்போ இதோட சைஸ் சொன்னாங்க. நம்ம சைஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த சைஸ்ல இருந்து இது என்னெல்லாம் செய்யுதுன்றது சொன்னாங்க. விமானத்துக்காகவே இவ்வாறு சொல்ல வேண்டி இருக்கிறது அல்லாமல் உண்மையில் இதுவல்ல அது. இது இன்னும் அதிநுட்பமானது. எல்லாவற்றிற்கும் மூல ஆதாரமானது அது. இப்ப மூலாதாரம் எதுன்னு தெரியுதா? வெளி உலகத்துல மூலாதாரம் அப்படின்னோடனே அந்த சக்ராஸ் வரைஞ்சி கீழே அப்படின்றதான் ஒருத்தர் மாத்தி மொத்தர் மாத்தி அப்படி பரவி போச்சு. ஆனா எது மூல ஆதாரம்னு பார்த்தா ஜீவன் தான் மூல ஆதாரம். அது எங்க குடிகொண்டு இருக்கு? சிரசுக்குள்ள இருக்கு. எல்லாவற்றிற்கும் மூலாதாரமானது அது. அதில் உள்ள ஆவி உசும்புதல் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் உள்ளது. அது அசைஞ்சனாலதான் எல்லாம் அசையும். அது நிப்பாட்டிச்சுன்னா எல்லாம் போயிடும். அந்த எல்லையில் ஒரு விரல் வைத்தால் அது நின்று போகும். 1000 ஆள் சேர்ந்து ஒரே டயத்தில் பிடித்து இழுத்தாலும் ஒரு புகை வண்டியை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த வண்டியின் என்ஜின் ஓடுவதற்கு ஆதாரமான ஒன்றை நிறுத்தினால் வண்டி நின்று போகும் அல்லவா? அப்படித்தான் அது. அப்ப நமக்கு அந்த ஜீவன்ல தான் என்னெல்லாம் ஒரு தொனி வருது, சப்தம். தொனிக்கு வேண்டிய நிமிரலும் கமகமப்பும் மேற்சொன்ன ஆதாரத்திலிருந்து வருகிறது. தொனிக்கு அல்லாமல் மற்ற தொழிலுக்கு நிமிரலும் இதிலிருந்து தான் பெற வேண்டியிருக்கும். உங்க கை அசைவு, கால் அசைவு, உள்ளுக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளோட ஓட்டம் எல்லாமே அந்த ஜீவன் தான் பண்ணுது. தொனிக்கு நிமிரல் தரும் அதை சத்தம் என்று நிரூபிக்க முடியாது. அது ஊமை வசனம். அது பேசுவது தேவ ரகசியம். இந்த எல்லையில் அந்த தேவ தொனியை நீ கேட்பது, செலவழிப்பது உனக்கு தவச் செயல் ஆகிறது. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து உங்களுடைய 5 சென்ஸ் ஆர்கன்ஸை இந்த மெய்க்காரியங்களுக்கு நீங்க இப்போ இதை பயன்படுத்தும் போது இதை செலவுன்னு சொல்லக்கூடாது. இது வரவு. பட் வெளி உலகத்துல அழிஞ்சு போகக்கூடிய பொருட்களை நாம அதை பயன்படுத்தும் போது அதுக்கு பேர் செலவு. ஏன்னா அழிந்து போகக்கூடிய பொருட்களை நாம் நினைக்கும் போது ஜீவன் நமக்கு விரயமாகுது. ஆனா நித்தியமான ஒரு விஷயத்துக்காக இந்த இந்த ஐம்புலன்களும் பயன்படும் போது நம்முடைய கருவி புலன்கள் ஷார்ப் ஆகுது. பிளஸ் நம்முடைய ஆயுள் கணக்கு விரியுது, கூடுது. அதனால இது செல்வம்னு சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த எல்லையில் அந்த தேவதுனியை நீ கேட்பது, செலவழிப்பது உனக்கு தவச் செயலாகிறது. ஞான அறிவுக்கு துணியை செலவிடுபவன் பாக்கியசாலி. இப்போ எல்லாரும் உங்களுக்கு நாவு கொடுத்துருக்கு. இது யாரோட நாவுன்னு கேட்டா உங்க நாவு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன சொன்னாங்க? திருனா இறைவன். அந்த திருவாகிய இறைவனே உங்க நாவுக்கு அவர்தான் அரசர். திரு
நாவுக்கு அரசர், திருநாவுக்கு அரசர். உங்க நாவுக்கு இறைவன் தான் அரசர். அப்படி பார்க்க போனா இது உங்க நாவா அப்படின்னா இல்லை. அப்ப இந்த நாவை ஜீவனை பற்றி பேசவும், இறைவனை பற்றி பேசவும், அவருடைய புகழை பாடவும் பயன்படுத்தும் போது வரவு கூடுது, செலவாகல. வெளி உலகத்துக்காக இதை பயன்படுத்தும் போது நமக்கு செலவாகிறது. துணை கொண்டு பயிரேற்றும் தர்மம் இது. இது தலை காக்கும் தர்மம், மற்றவை தலை போக்கும் தர்மம். மற்ற எல்லையில், மற்ற நினைப்பில் துணி கொண்டு செலவழிப்பது உன் கருவி குலங்களை கெட்டுவிடச் செய்யும். நீங்க இப்போ சினிமா பாட்டு இதெல்லாம் பாடக்கூடிய மக்கள் வெளியில இருக்காங்க. அவங்களுக்கு வயசாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துணி இதெல்லாம் மங்கி அந்த இது இல்லாமல் போயிடும். கருவிக்குலங்கள் கெட்டு போயிடும், ஷார்ப்னஸ் போயிடும். இதுவே ஒரு சாதாரண சிவன் கோயில் உள்ள ஒரு ஓதுவாரு, அவங்களாம் இப்போ வயசானவங்களாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க குரல் இப்பவும் கணீர்னு இருக்கும். என்ன காரணம்? இது உலகத்தை உலகத்தை படைச்சவரை மயக்கறக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க. மற்றவங்க உலகத்தில் உள்ள மக்களை மயக்கறக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க. மக்கள் என்பது படைப்பு, படைத்தவர் என்பது இறைவன். நாம படைத்தவரை விட்டு படைப்புகளை போய் நம்ம கவனம் செய்யும் போது நமக்கு செலவு தான் ஆகும். படைத்தவரை பிடிக்கும் போது வரவு கூடும். மெய்யில் துணி லயிக்கும் போது பிராணன் வலுவடையும். ஆனால் 9 மணி நேரம் வெளி உலகில் பேச்சில் நீ செலவழிப்பது ஒரு ஸ்ரீபோகத்திற்கு சமானம். அப்போது திரிகரணங்களும் ஒருங்கே செலவழியும், பிராணனும் வீணே செலவழியும். மெய் வழி எண்ணத்திற்கு மாத்திரம் நீ செலவழிக்கும் துணிக்கு 2 கரணங்கள் செலவழியாமல் விலகியே நிற்கும். இதற்காகவே நாம் இந்த எல்லையில் தெய்வ எண்ணத்தில் பேசச் சொல்லி பாடச் சொல்லி வற்புறுத்துகிறோம். அப்ப எதுக்காக இதை பத்தி பேசணும், இதை பாடணும்னா நமக்கு அதுல வரவு இருக்கு. என்ன வரவு? நம்மளுடைய ஆயுள் கணக்கே பெருகுது. மேலும் நிறைய வரவு இருக்குப்பா. நம்ம பாவங்கள் போகும், புண்ணியங்கள் நம்மளை தேடி வரும், நல்ல விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், தீயது வந்தா வராமே தடுக்கப்படும். இப்படி அந்த இறை வழிபாட்டுல நம்ம ஈடுபடும் போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு. அதனால தெரிஞ்சாத நம்ம பயன்படுத்தோம். நமக்கு தான் யாரும் சொல்லி தரலையே. அடுத்தது இதை பத்தி வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ பகவத்கீதா உயிரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றது என்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாதும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாதும், நீரால் நனைக்கப்பட முடியாதும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாதும் ஆகும். ஜீவாத்மா வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதவன். அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசை கொண்டு, நம்முடைய நினைவை கொண்டு அதை எட்ட முடியாது. நம் மனோவாக்கு காயங்களுக்கு எட்ட முடியாத ஒரு விஷயத்த அதை எட்டறக்கு வேற அதுக்குதான் என்னன்றது நம்ம பார்க்கணும். மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கு அறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்து இருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவது இல்லை. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா இருக்கிறது. அழிவற்ற, அளக்க முடியாத, நித்தியமான உயிர்வாழியின் அந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி. எனவே பரதகுல தோன்றலே போரிடுவாயாக. இங்க போர்ன்றது எதை சொல்றாங்கன்னா, உங்க மனசோட போரிட்டு அறிவு சொல்ற மாதிரி கேட்டு அதுல ஜெயிக்கணும். இதுதான் மகாபாரத போர். அதனால இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க என்ன பார்த்தோம்? கம்ப்ளீட்டா உயிர் எவ்வளவு உன்னதமானதுன்னு பார்த்தோம். திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் முதல்ல இருந்து நம்ம பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்த்தோம் உயிர் சைஸ் என்னன்னு பார்த்தோம். சிவாத்மாவோட சைஸ், பரமாத்மாவோட சைஸ் பார்த்தோம். அதோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன வடிவில் உள்ள இருக்கு? ஜலம், அக்னி,
ஆவி இந்த வடிவத்துல உள்ள இருக்கு. ஆமை உலகத்திலே மிக்க வாசனையானது இந்த ஜீவன் தான்றது பார்த்தோம். நம்ம உடம்புல உள்ள எந்த விஷயத்தையும் தேய்மானமாக நோயை வராம தடுக்கிறது எல்லாமே அந்த ஜீவன் தான் பார்க்குதுன்னு பார்த்தோம். மிக வேகமானது இந்த உலகத்துல எதுனா ஜீவாத்மா, அதோட மனம். ஆனா அதை விட மிக அதி அற்புத வேகமானது பரமாத்மா ஒருவரே. அவருடைய வேகத்துக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. அடுத்தது இந்த உயிர் தான் மிகச்சிறந்த ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட். டிசைன் பண்ணி இந்த உடம்பு அதுவே கட்டி பாதுகாத்துட்டு இருக்கு. ஒரு நாள் அதுவே கடுப்பாய் போகும்போது கொண்டுட்டு போகுது. ஆமை அந்த சூடு ஒரு ஜென்ம காலம் நம்ம உடம்புக்குள்ள இருந்து அந்த சூடு கொடுத்துட்டே இருக்கு. இந்த உடம்பை நாராம பாத்துக்குது. அதனால அவர் பேர் நாராயணன். உசும்புதல், அவர் பார்க்கறதுக்கு சிறுசு, மூர்த்தி சிறுசு. ஆனா அவருடைய அசைவு இவ்வளோ விஷயத்த நமக்குள்ள இருந்து அசைச்சு எல்லா வேலையும் ஒரே நேரத்துல பார்க்கறாங்க. அப்போ வேதங்கள்ல அவங்கள பத்தி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் இது உயிரை பத்தி தெரியுங்கன்னா அதுக்கு தூக்கம் கிடையாது, அதுக்கு தாகம் இருக்காது, பசி இருக்காது. அது யாருன்னு பார்த்தா நம்ம தான். இந்த உடலோட ஒட்டி இருக்கனால தான் இவ்வளவும் நமக்கு வருது. இல்லாட்டி நம்மளுடைய இயல்புக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றதுதான். ஸோ இப்படி இந்த ஜீவனுடைய உன்னதத்தை நாம் பேசிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இன்னைக்கு நாம சிறுசா தெரிஞ்சுக்கிட்டாலும் இது அடுத்து இந்த ஜீவன் மேல நம்ம ஆசைப்படணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை நாம சொல்லியிருக்கோம். இதுல உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் என்னாலும் கேட்டு தெளிவெடுக்கலாம். நன்றி, நமஸ்காரம். நன்றி. கேள்விகளுக்கான நேரம். வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. விருப்பம் தெரிவிக்கிறவர்கள் லைக் பட்டனை பிரஸ் பண்ணி தங்கள் ஆதரவை தெரிவித்துவிட்டு ஒருவராக அன்மியூட் செய்து கேள்விகளை கேட்கலாம். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். கேள்வி பதிலுக்கான நேரம். கிளியரா இருக்கு. ஜீவனின் உன்னதம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி கேள்வி கேளுங்க. அதான் கரெக்டா இருக்கும். எத்தனை பேருக்கு அட்லீஸ்ட் கேள்வி கேட்க விருப்பம் இருக்கு? கேள்வி கேட்பது அப்புறம், கேள்வி கேட்க விருப்பம் இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணி விடுங்க. பண்ணிட்டு ஒருத்தலாம் கேளுங்களேன். இனி அடுத்து வர வர வகுப்புகள் இன்னும் நுட்பமா போயிட்டே இருக்கும். அதனால திடீர்னு புதுசா அடுத்து வரவங்களுக்கு வந்து புரியாது. அதனால முதல்ல இருந்து இந்த பேசிக்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் போறோம். நேற்று மூவகை பழக்கங்கள் சொன்னீர்கள். அது என்ன பழக்கங்கள்? பழங்கள். மா, பழங்கள் பழா, வாழை நேற்று சொன்னது. பழம். மெய்ஞானத்திற்கான பழம் மா, பழா, வாழை. ஆமா, மெய்ஞானிகள் உட்கொள்வது. அடுத்த கேள்வி. சரிங்களா? அந்த நினைவுன்றது எங்க ஜம்ப் பண்ணுது? இன்னையில இருந்து நேற்றுக்கே அந்த ஜம்ப் பண்ணி போயிருக்கு. ஆன்மாவின் இயல்பு என்ன? என்னக்கா அப்படின்னா புரியல. கொஸ்டின் என்ன? இவ்வளவு நேரம் அதோட இயல்பு தான் ஃபுல்லா பார்த்தோம். அதான் சார்ந்ததன் வண்ணம். சார்ந்த ஆன்மா வந்து சார்ந்தது வண்ணம் பிரதிபலிக்கும். புரியல, திருப்பி சொல்லுங்க. ஆன்மா வந்து பல்வேறு பிறப்புகளை தருகிறது. அது ஆன்மா தன் எதோட சார்ந்து இருக்கிறதோ அந்த அறிவு. இது சிற்றறிவு. ஆன்மா சிற்றறிவு. ஆமா ஆமா. அதாவது எப்படி ஒரு ஜலம் வந்து சந்தனத்தோட சேர்ந்தா அது சந்தனமா மாறிடுது, இதே மலத்தோட சேர்ந்தா மலமா மாறுது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா கீழே உடம்போட போய் கலந்துட்டா அது வீணா போயிருது. மேல பரமாத்மாவோட போய் கலக்கும் போது அந்த பலனை பெற்றது, இந்த பிறவிக்குரிய பலனை அது பெற்றது. இப்ப நாம உடம்ப தான் பற்றி இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பை பற்றி இருக்கிறது வந்து உலகிற அந்த பரமாத்மாவை எப்படி பற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே ஆன்மீகம். வேற கேள்விகள்?
அடுத்த கேள்வி. ஜீவன் அழியாது என்றால் எந்த கோடியிலிருந்தும் எந்த கோடிக்கும் கேள்வி படிச்சிடுறேன். ஆ ஆமா, ஜீவனால டிராவல் பண்ண முடியும். ஆனா இப்ப இந்த தேகத்துல இது மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி பிரித்து அந்த இறைவனோட போய் இதை கலக்கறக்கு முயற்சி செய்யறோம் அப்படிங்கிறத இந்த வாழ்நாளுக்குள்ள அதை பண்ணணும். எப்படி ஒரு காயினா அதை பிரிக்க முடியாது, கோட்டையும் எதுவும் பிரிக்க முடியாது, இந்த அந்த தோடையும் அதையும் பிரிக்க முடியாது. ஆனா ஒரு பழமாக ஆகிவிட்டால் புளியம்பழத்துல பாத்தீங்கன்னா அந்த தோல் தனியாகவும் உள்ள பழம் தனியாகவும் மாறிடும். அது மாதிரி இந்த ஜீவனும் இந்த தேகத்தையும் பிரித்து இத உள்ள இன்னர் டிராவல், இந்த இறைவன் இருக்கக்கூடிய எல்லைக்கு டிராவல் பண்ணக்கூடியதை வாழ்நாளுக்குள்ள நம்ம ஒரு மெய் குரு மூலியமாக இதை அறிந்து கொள்வதுதான் பிரம்ம வித்தை அப்படின்றது வேதம் சொல்லுது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். என்னென்னு வரிசையா பார்த்தா உங்களுக்கு அந்த டவுட் வராது. 3ன்னு அந்த சப்ஜெக்ட்ல போனோம்னா ஒன்றும் புரியாது. வேற எதுவும் கேள்வி ஷாட்ல இருக்குதா பார்க்கலாம். சிவன் சக்தி பற்றி சொல்லுங்கள். நீங்க சிவன் தொடர்ச்சியா இணைந்திருங்கள். ஜீவன் தான் சிவன், அதான் இதற்கான பதில். சிவன் சக்தி பத்தி அடுத்து கடைசியா வரக்கூடிய பகுதியில டீட்டெயிலா பார்க்குற மாதிரி இருக்கும். நன்றி. அதாவது 4 வகுப்புகள் சென்றிருக்குது. இனிமேல் வரும் வகுப்புகள் அனைத்தும் ரொம்ப சீரியஸாக மாறும். இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா, அப்பா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கொண்டே வந்தோம். எதற்காக மனிதன் இப்படி உன்னதமா படைக்கப்படுகிறான், இப்படி ஒரு உன்னதமான உயிர் எதுக்கு மனிதனுக்குள்ள குடியிருக்குது, இறைவன் எதற்காக வேண்டும், இப்படி இந்த நிலையை நாம் இதை தேடாவிட்டால் என்ன எப்பேற்பட்ட அதோகதிக்கு போறோம்ன்றத அந்த ஆபத்து எல்லாமே வரும். எல்லாருக்கும் வேண்டுகோள் என்னவென்னா, இன்னைக்கு நிறைய பேர் கலந்துக்கல, பரவாயில்ல, குரல் பதிவை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வரும் வகுப்பிற்கு முன்பாக எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற எல்லா வகுப்பையும் இந்த வகுப்புல எந்த ஒரு வகுப்பையுமே நீங்க விற்ற வேணாம். இது எங்களுடைய வேண்டுகோள். மேலும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் 8667806880 அந்த குரூப்ல இருக்கிற இந்த அறிவிப்புகள் வழங்கப்படுகிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறோம். சிலர் எனக்கு ரெக்கார்டிங் கொடுங்கன்னு கேட்குறீங்க. என்ன காரணத்தினால நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தை போட்டு என்ன ஏரியான்னு போட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான ரெக்கார்டிங் அனுப்பப்பெறும். முக்கியமாக நீங்கள் யார் அழைத்து வந்தாலும் அவரிடத்துல பெற்றுக்கொள்ளலாம், இல்லை நேரடியாக அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பாகம் 5 வியாழக்கிழமை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடக்குதுன்னா அன்று காலை அந்த அழைப்பு உங்களை வந்து அடையும். பாகம் 4 எம்பெருமானி பெருங்கரணையால் சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. பாகம் 5 மீண்டும் சந்திப்போம். மனதோத்திரப்படும். ஆதியே துணை அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும்
பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய நேந்தனக்கே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமேயே சிவபெருமானே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமேயே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தாருளுவதினிலே அம்மையே அப்பா கோபிலமணியே. தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம்.